ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்துட்டு யார் ஸ்பான்சர் பண்ண போகிறாங்க அப்படின்னா பைமோட் ஆப் தான். அவங்க வந்துட்டு மற்ற வெப்சைட் மாதிரி இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி ஒரு காமர்ஸ் சர்வீஸ் பண்ணுறவங்க. மற்ற வெப்சைட்டில் உள்ளதோட ரேட் வந்துட்டு இதில் கம்மி விலையில தான் விற்கிறாங்க. ஸோ யாராவது பர்ச்சேஸ் பண்ண நினச்சிங்கன்னா இதில் போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்புறம் வந்துட்டு ரெஃபரல் லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே, நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கண்ணோட்டம் அப்படின்ற அதிகாரம் பார்க்க போகிறோம். சரி, ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கண்ணோட்டம் என்னும் களிப்பெருங்காரிகை உண்மையான் உண்டிங் உலக. ஓகேவா? கண்ணோட்டம் என்னும் களிப்பெருங்காரிகை உண்மையான் உண்டி உலக. கண்ணோட்டம் அப்படின்றதுனா என்னன்னா கருணை, அது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அப்படின்ற ஒரு மிக அழகான ஒரு விஷயம் இங்கே இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த உலகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, உண்மையான உலகம் வந்துட்டு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்ணோட்டம் என்று சொல்லப்படுகின்ற மிகப்பெரிய அழகு இருப்பதனாலே தான் இந்த உலகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அழியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் கண்ணோட்டம் என்னும் களிப்பெரும் காரிகை உண்மையான் உண்டி உலகு. சாரி, ஓகேவா? அதனால தான் இந்த உலகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, கண்ணோட்டத்து உள்ளது உலகியல் அஃது இல்லார் உண்மை நிலைக்கு பொறை. ஓகேவா? நிலக்கு அப்படின்றது நிலத்தை குறிக்குது. ஓகேவா? கண்ணோட்டத்துள்ளது உலகியல் போன்ற உலக நடைமுறை என்பது கண்ணோட்டத்தால் நடந்து வருவதே. ஆகவே கண்ணோட்டம் இல்லாதவர்கள் இருப்பது உலகத்திற்கு வீண் சுமை. சரியா? கண்ணோட்டத்து உள்ளது உலகு வந்துட்டு உலகமே வந்துட்டு இந்த கண்ணோட்டத்தால தான் இருக்கு. அப்படி இல்லாதவங்க அது இல்லார் உண்மை நிலக்கு பொறை. ஓகேவா? இந்த நிலத்துக்கே வந்துட்டு அவங்க ஒரு பெரிய சுமையா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் வந்துட்டு பண்ணெண்ணாம் பாடற்கு ஏபின்றேல் கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். எண்ணாம் அப்படின்னா என்ன பயன் அப்படின்னு அர்த்தம். பண்ணால என்ன பயன் அப்படின்னா அது வந்துட்டு பாடலுக்கு அந்த பொருளோட வந்துட்டு பொருந்திருக்கணும். இப்போ ஏபின்றேல் அப்படின்னா பொருத்தம் இல்லாதது அப்படின்னு அர்த்தம். பண்ணால என்ன பயன்னா பாடலுக்கோட பொருந்திருக்கணும். ஆனால் பொருத்தம் இல்லாமல் இருக்கிறது வந்துட்டு கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். இப்போ கண்ணுனா எதுக்கு அது என்ன இருக்கணும்னா கண்ணோட்டம் இருக்கணும். அந்த கண்ணோட்டம் இல்லாத கண் மாதிரி இது ரெண்டையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? பொருளோடு பாடல் பொருந்தவில்லை என்றால் அந்த இசையினால் பயனில்லை. அது போலவே கண்ணோட்டத்தோடு அமையாத கண்களும் பயனில்லை. ஓகேவா? பண்ணென்ன ஓகேவா? பண்ணெண்ணாம் பாட இருக்கு. ஓகேவா? பண்ணுனாலே அது பாட இருக்கு. அந்த ஏபு இல்லை அப்படின்னா ஏபின்றேல் பண்ணெண்ணாம் பாடற்கு ஏபின்றேல் கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். ஓகேவா? கண்ணோட்டம் இல்லாத கண் மாதிரி அது. கண்ணுனா கண்ணோட்டம் இருக்கணும், அது இல்லைன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி அது ரெண்டுமே கம்பேர் பண்ணியிருக்காங்க. உளப்போல் முகத்தெவன் செய்யும். உளப்போல் முகத்தெவன் செய்யும். அது எவன் செய்யும்னா என்ன செய்யும்? சரியா? அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண். அது உளப்போல் அப்படின்னா முகத்துல வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா வந்துட்டு கண்ணோட்டமே இல்லை அப்படின்னா அது என்ன? அது கண்ணோட்டம் இல்லாத கண் எதுக்கு அந்த மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? இப்போ வந்துட்டு தேவையான அளவுக்கு கண்ணோட்டம் இல்லாத கண்ணானது முகத்தில இருப்பது போல தோன்றுவதை தவிர அவன் உடையவனுக்கு என்ன நன்மையை தரும் அப்படின்னு கேட்கிறாங்க. உளப்போல் முகத்து. ஓகேவா? முகத்துல இருக்கு. உளப்போல் முகத்து எவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண். ஓகேவா? இந்த அளவுடைய ஒரு கண்ணோட்டம் இல்லாத கண் வந்துட்டு இருந்து என்ன பயன் கேட்கிறாங்க. உளப்போல் முகத்து எவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண். கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் அஃதின்றேல் புண்ணென்று புணரப்படும். ஓகேவா? கண்ணுக்கு வந்துட்டு அணிகலனே கண்ணோட்டம், கருணை தான். அது இல்லை அப்படின்னா அது முகத்துல வந்துட்டு ரெண்டு புண் இருக்க மாதிரி சொல்லியிருக்காரு அவரு. சரியா? கண்ணோட்டம் இல்லாத கண் வந்துட்டு புண். ஓகேவா? அவ்வளவுதான். கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் அஃதின்றேல் புண்ணென்று உணரப்படும். மண்ணோடு இயைந்த மரத்தனையர் கண்ணோடு இயைந்து கண்ணோடாதவர். ஓகேவா? மண்ணோடு இருக்குல்ல அந்த மரம், அது போன்றவங்க யார் அப்படின்னா கண்ணோட இயைந்து கண் ஓடாதவங்க, கண்ணுல வந்துட்டு அந்த கண்ணோட்டம் இல்லாதவங்க. கண்ணோடு பொருந்தியவராக இருந்தும் கண்ணோட்டமாகிய செயலை செய்யாதவர்கள்
மண்ணோடு பொருந்தியுள்ள மரத்தை போன்றவர்கள். ஓகேவா? மண்ணோடு இயைந்த மரத்து அணியர், கண்ணோடு இயைந்து கண்ணோடாதவர். ஓகேவா? கண்ணோட்டம் இல்லவர் கண்ணில்லர், கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையுள் இல்லு. கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர். கண்ணோட்டம் இல்லைன்னா அவங்க கண்களே இல்லாதவங்க தான். கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையில் இல்லு. அதை வந்துட்டு அது பொருத்தமே இல்லை, அந்த மாதிரி கண் இருந்துச்சு அப்படின்னா. கண்ணோட்டம் இல்லாதவர்கள் கண்கள் இருந்தாலும் கூடர்களே. ஓகேவா? கண்ணோட்டம் இல்லாதவங்க வந்துட்டு கண் இல்லர் அப்படின்னு சொல்லிட்டாரு. கண்ணுடையவர்கள் கண்ணோட்டம் இல்லாமல் இருத்தல் என்பது பொருத்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அவரு. ஓகேவா? அது வந்துட்டு கண் அங்க இருக்கிறதுக்கு ஒரு பொருத்தமே இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி, அந்த மாதிரி மீனிங்லாம் சொல்றாங்க. கண்ணோட்டம் இல்லவர் கண் இல்லர், கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையில் ஓகேவா? இன்மையில துன்பத்திலே துன்பம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு மீனிங்ல சொல்றாங்க. அது வந்துட்டு ஒரு இதுவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கலைஞர் கருணாநிதி எப்படி மொழிபெயர்த்திருக்காங்கன்னு பார்க்கலாம். கருணை மனம் கொண்டவருக்கு இருப்பதே கண்கள் எனப்படும். கருணையற்றோர் கண்ணற்றோர் என்றே கருதப்படுவார். ஓகேவா? அவ்வளோதான். அடுத்து, கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லாருக்கு உரிமை உடைத்து உலக. இந்த உலகமே யாருக்கு உரிமை உடையது அப்படின்னா, கருமம் சிதையாமல், அதான் அவங்க ஒரு தொழில் செய்யறாங்கல்ல, அது சிதையாம கண்ணோட வல்லாருக்கு. ஓகேவா? இப்படி கடமை தவறாமலும் கருணை பொழிதலும் முதன்மையாக இருப்பவருக்கு இந்த உலகமே உரிமையுடையது. ஓகேவா? தொழில் கெடுதல் ஏற்படாமல் எவரிடமும் கண்ணோட்டத்துடன் நடந்து கொள்ள வல்லவருக்கு தான் இந்த உலகமே உரிமையுடையது. ஓகே, அவங்க செய்யற தொழிலும் கெடக்கூடாது, ஆனால் அவங்க கண்ணோட்டமும் இருக்கணும். அந்த மாதிரி ரெண்டுமே மேனேஜ் பண்ண தெரிஞ்சவங்க யாரும் அவங்களுக்கு இந்த உலகமே உரிமையுடையது. இது வந்துட்டு என்ன சொல்றது, 1 மார்க்லேயே கேட்கலாம், யாருக்கு வந்துட்டு உலகமே உரிமையுடையது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்துட்டு, ஒருத்தாற்றும் பண்பினார் கண்ணோடி பொறுத்தாற்றும் பண்பே தலை. ஒருத்தாற்றும் அப்படின்னா தண்டித்தவருக்கு. நம்ம இன்னொருத்தவங்க படிச்சிட்டோம்ல, ஒருத்தாரை ஒன்றாக வையாரை வைப்பர், பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து அப்படின்னு சொல்லிட்டு, அங்க ஒருத்தாரனா என்ன வரும், தண்டித்தவர். இப்போ தண்டித்தவர் ஒருத்தாற்றும் பண்பினார் கண்ணோடி, அதாவது நம்மளை தண்டிச்சாங்கல்ல அவங்க, அந்த மாதிரி ஒருத்தவங்கள்ட்டையும் வந்துட்டு நம்ம வந்துட்டு கருணையாக நடந்துக்கணும். பொறுத்தாற்றும் பண்பே, அவங்கள்ட்டையும் அவங்க செய்யறதெல்லாம் பொறுத்து நம்ம செய்யறோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து மிகச்சிறந்த பண்பு அப்படின்னு சொல்றாங்க. தன்னை வருத்தும் தன்மையுடையவரிடத்திலும் கண்ணோட்டம் உடையவராக அவரது குற்றத்தையும் பொறுத்து நடக்கும் பண்பே சிறந்ததாகும். பொறுத்தாற்றும் பண்பினார் கண்ணோடி பொறுத்தாற்றும் பண்பே தலை. சரியா? ஒருத்தாற்றும் பண்பினார், அவங்க வந்துட்டு தண்டிக்கிற தன்மை கொண்ட அந்த பண்பினார்கிட்ட கூட கண்ணோடி. சரியா? ஒருத்தாற்றும் பண்பினார் கண்ணோடி பொறுத்தாற்றும் பண்பே தலை. பொறுத்து அவங்களுக்கு எல்லாமே செய்ய வேண்டியது செய்யறதா வந்துட்டு சிறந்த பண்பு அப்படின்னு சொல்றாங்க. பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். சரியா? விரும்பத்தகுந்த கண்ணோட்டம் என்னும் நாகரிகத்தை விரும்பும் சான்றோர்கள். பழகியவர்கள் நஞ்சை பெய்வதை கண்டாலும் அதனை உண்டு அமைவார்கள். ஓகேவா? விரும்பத்தகுந்த கண்ணோட்டம் என்னும் நாகரிகத்தை விரும்பும் சான்றோர்கள். இப்போ வந்துட்டு நம்மளோட அந்த போதிதர்மன் படத்துல அவர் சாப்பிடுவார்ல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. விரும்பத்தகுந்த கண்ணோட்டம் என்னும் நாகரிகத்தை விரும்பும் சான்றோர்கள் வந்துட்டு பழகியவர் நஞ்சை பெய்வதை கண்டாலும் அதனை உண்டு அமைவார்களாம். ஓகேவா? அவங்க நஞ்சு தான் தராங்கன்னு அவங்களுக்கு தெரியும், அதெல்லாம் அவங்க சாப்பிடுவாங்கல்ல, அது என்னன்னா ஒரு கருணையால. ஓகேவா? அவங்க மேல உள்ள ஒரு கருணையால. பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். அவ்வளவுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஏதாச்சும் டவுட்ஸ் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க.